Hi friends, இன்னைக்கு ஒரு அழகான routine vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு cooking vlog மாதிரி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட first vlog ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுல வந்து ஒரு சிஸ்டர் சிம்பிள் ஹேர் ஸ்டைல் வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட நான் டெய்லி ரெகுலரா பண்ணிக்கிற சிம்பிளான ஹேர் ஸ்டைல்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் லைஃப்பை பற்றின இன்னைக்கான என்னோட தாட்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வேக வச்ச முட்டை, அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல். இதுதான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்சு. நான் வைக்கிற மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து மண் சட்டியில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அந்த சைடு கடாயில், சில்வர் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம தாளித்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு, நறுக்கின பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். அது வதங்கிட்டுருக்கு. இப்போது அவரைக்காய் பொரியலுக்கு தான் அந்த சில்வர் கடாயில் ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுருக்கேன். இப்போது குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கினது சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது அவரைக்காய்க்கு நம்ம வதக்கினது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டுட்டோம்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும். நம்ம குழம்பையும் ஒரு சைடு ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் பண்ணுறேன். எல்லா நாளும் ஒரு 2 காய் பயங்கரமாக சமைக்கணும் அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன். என்ன சமைச்சாலும், சிம்பிளாக சமைச்சாலும் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ கத்திரிக்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ நான் அவரைக்காயில் தண்ணி தெளிச்சுட்டு வேக விட்டுற போகிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் பல்ஸில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சி சேர்க்கணும். அதையும் நான் காட்டுறேன். அப்படியே சைட் பை சைடாக க்ளீனிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி சமைச்சிட்டு இருக்கும் போதே சைட் பை சைடாக அந்த க்ளீனிங் வேலைகள்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அது மட்டுமே தனி ஒரு வேலையாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால சைட் பை சைடாக எப்போவுமே இந்த க்ளீனிங் வேலைகளையும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தட் சமையலை முடிக்கும் போது அந்த கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். டக்குன்னு தொடச்சி மட்டும் விட்டுடலாம். இப்போது தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மசாலா அரைச்சி சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 4 பூண்டு பல், 4 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அருமையான கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அது அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இன்னைக்கான லைஃப்பை பற்றின என்னோட தாட்ஸ் என்ன அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மள சில பேருக்கு இந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற பழக்கம் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடந்துருமோ நடக்காதோ, இப்படி நடந்துட்டா அப்படி நடந்துட்டா அப்படின்னு நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி கூட ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதை பற்றி நெகட்டிவான தாட்ஸ்குள்ளே போயிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களுக்காக தான். அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, நாளைக்கு என்ன நடந்துருமோன்னு பயப்படுறீங்க, இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு யோசிச்சு ரொம்ப குழப்பம் அடைகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை அது நெகட்டிவாக நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். நீங்கள் நினைக்கிறத விட பெட்டராக கூட ஆகலாம், இல்லை நீங்கள் நினைக்கிறத விட பெஸ்ட்டாக கூட ஆகலாம். பட் நீங்கள் இப்போ உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதனால என்ன தெரியுமா நடக்கும்? ஒன்றே ஒன்று தான், உங்களோட இன்னைய நாள் வேஸ்ட் ஆகும், இன்னைய டைம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் இப்போ உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால உங்களோட அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகும். உங்களோட பீஸ்ஃபுல்லான அந்த மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகும். உங்களால் இப்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால
நிம்மதியாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க, உங்களோட சந்தோஷம் போயிடும். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சி நாளைய பற்றியோ இல்லை ஃப்யூச்சரை பற்றியோ திங்க் பண்ணி இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் நீங்களே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்த்துக்கலாம். அது நல்லதாக கூட நடக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நெகட்டிவாக நடக்காமல் நல்லதாக கூட நடக்கலாம். நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த இல்லை நடக்காத விஷயத்த யோசிச்சு இன்றைக்கி நாளை கெடுத்துக்காதீங்க, இன்றைக்கி நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ என்னோட அந்த டெய்லி சிம்பிளான ஈஸி ஹேர் ஸ்டைல்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் காலேஜ் போகிறவங்க, ஒர்க் போகிறீங்க, இல்லை ஹோம் மேக்கராக இருக்கீங்க, வீட்டில் இருக்கும்போதோ அவுட்டிங் போகும்போதோ இந்த மாதிரி ஈஸி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ப்ரெசன்டபுளாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ நான் பண்ணுற இந்த ஃப்ரண்ட் பஃப் வச்ச ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா, நான் எல்லா வகையான ட்ரெஸ் பண்ணும்பொழுதும், அதாவது குர்த்திஸ் போடும்போது, சல்வார் போடும்போது, இல்லை வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ஏதாவது போடும்போதும் பண்ணுவேன். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிப்பேன். இப்போது நான் பண்ணுற இந்த ஒரு சிம்பிளான ஒரு போனிடைல், இது வந்து நம்ம ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடும்போதோ இல்லை குர்த்திஸ் போடும்போதோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இந்த மாதிரி சம்மர் டைமாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கசகசன்னு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பட்டிருக்க இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் பஃப் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டு கிளிப் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஓவல் ஃபேஸ் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப அந்த ஃப்ரண்ட் பஃப் வந்து ஹைட்டாக வச்சேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சமே லாங்காக தெரியும். அதனால் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸாக இருக்குது, இல்லை டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபேஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இந்த ஃப்ரண்ட் பஃப் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த ரெண்டு சைடு இருக்க ஹேர் எடுத்துகிட்டு சென்டரில் வந்து ஒரு குட்டி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து சல்வாருக்கு, குர்த்தீஸோட போடும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேர் ஸ்டைல். டக்குன்னு வீடியோ எடுக்கும் போதெல்லாம் போட்டு அப்போ உட்காந்துக்குவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் ஃப்ரண்ட் பஃப் வச்சுருக்கேன் இல்லையா, அப்புறம் பின்னாடி இருக்க அந்த ஹேரில் ஈக்குவலாக ஹேரை வந்து பார்ட்டிஷன் பண்ணிடுவேன். அதாவது போனிடெயில் ஃபுல்லாக போடாமல், போனிடெயில் போடுறதுக்கு மொத்த முடி எடுப்போம் இல்லையா, அதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு மேலே இருக்க பாதியை மட்டும் கிளிப் பண்ணிடுவேன். இது வந்து நம்மளோட ஃபேஸை வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்கெலாம் இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப குட்டியான ஃபேஸாலாம் இருக்குது, ரொம்ப ஓப்பன் ஹேர் விடும்போது ஃபேஸ் குட்டியாகவும் முடி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரியும் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸும் ரொம்ப அழகாக தெரியும். அந்த ஹேர் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸோடு சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் பண்ண போகிற அந்த ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா, போனிடெயில் போட்டுட்டு அந்த ஹேர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் பின்னாடி இப்போ நான் தள்ளுறேன் பாருங்கள், அந்த மாதிரி தள்ளிட்டு சென்டரில் கொஞ்சம் ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போனிடெயில் போட்டிருக்கோம்ல அந்த ஹேரை வந்து உள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு அப்படியே கீழே எடுத்து விட்டுட்டிங்கன்னா, கொஞ்சம் அப்படியே முடியை வந்து டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சாரியெல்லாம் வியர் பண்ணும்போது இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம். கூட கொஞ்சம் தலை நிறையா பூ வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.